யாரு நம்ம வீட்டு சோபாவில் வக்கனையா உட்காந்துருக்கான். போய் யாருன்னு கேட்போம். சார் நீங்க யாருங்க சார்? நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கேட்ட? யாருங்க சார்னு கேட்டேன். எங்க இன்னொரு தடவை கேளு. யோ உனக்கு என்ன கால் செய்யடா? யார் நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்த என்ன பார்த்து யார் நீன்னு கேப்ப? நீங்க வீட்டுக்குள்ள வந்ததுனால கேட்டேன். தெருவுல போயிருந்தா நான் கேட்டுப்பேனா? இந்த மாதிரி என்ன பார்த்து யார் நீன்னு எவன் கேட்டாலும் அடிப்பேன். என் புள்ளைய பார்க்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்டா. உங்க பையனா? இந்த வீட்டுல இருக்கான்? ஆமாண்டா. ரமேஷ் சேகரும் ஐயாவோட பையங்க. சோசியர் அப்பாவை யானை மேய்ச்சி கொண்டுருச்சு. எங்க அப்பா நான் பிறந்த உடனே தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டாரு. மீதி இருக்கிறது டிரைவரு. 2 பேரையும் பார்த்தா கறிக்கட்ட மாதிரி தான் இருக்காங்க. அடிக்கிறது கூட அந்த ஆளு மாதிரியே தான் அடிக்கிறான். அந்த ஆளு அப்பனா தான் இருக்கணும். உங்க பையன் தானே இருக்கிறான். நான் தான் சோறு போடுறேன். இருங்க கூப்பிடுறேன். போய் கூப்பிடு. டிரைவரு டிரைவரு இங்க வாப்பா. டேய் எதுக்குடா கூப்பிட்ட? ஒழுங்கா மனசுல வேலை செய்ய விட மாட்டியா? நீ வேலை செஞ்சது இருக்கட்டும். உன்னை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? உங்க அப்பா. என்னது எங்க அப்பாவா? எங்க? அங்க வரு. பாடுவா பிச்சு போடுவோம் பிச்சு. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, 10 வருஷத்துக்கு முன்னாலேயே கரண்ட கையில பிடிக்கிறேன்னு சவால் விட்டு அந்த சவால்ல எங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு. இப்ப யாரோ ஒரு காட்டெருமை காட்டி எங்க அப்பான்னு சொல்றேன். உங்க அப்பா இல்லையா? யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து கரெக்டா பண்றான். கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். ஒண்ணு சரியா? அந்த ஆள்கிட்ட போய் யார் நீன்னு கேளு. கேட்டா கிழிச்சிட்டு வரான். கிட்ட போய் கேக்குறேன்டா. யார் நீ? என்ன கேட்ட? செவுல அடிச்ச மாதிரி கேளுங்க. யார் நீ? என்ன நீ பேசிட்டு இருக்கும் போதே கை நீட்டி அடிச்சுட்டே? உனக்கு மட்டும் தான் அடிக்க தெரியுமா? கோயந்தா, என்னது நடு வீட்டுல கலாட்டா? யாருப்பா அந்த ஆளு? கார் மெக்கானிக்கா? யாரு நீயே கேளு. யாரியா நீ? ஏயா ஜோசியர் அடிச்சா? யார் நீ? அவர்தான் எங்க முதலாளி. உன்னைத்தான் நான் பார்க்க வந்தேன். எங்க என் பையன்? உன் பையனா? ஆமா, என் பையன் தான். இந்த வீட்டுல தான் இருக்கிறான். 22 வருஷமா வளர்றான். முதலாளி வந்ததுல இருந்து இந்த ஆளு இதே சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நான் பாத்துக்கிறேன். நீ போய் சோடா வாங்கிட்டு வா. கோழியா காரக்கா? கோழியா குஞ்சான ஏதாவது வாங்கிட்டு வாடா. என்ன மார்க்கு? கெட்டா மார்க்கு. பெத்த புள்ளைய கண்ணுல கூட காட்டாம தூக்கிட்டு வந்துட்டாயா அந்த பாவி. இத்தனை நாளா புகஞ்சுகிட்டு இருந்தது இப்ப எரியவே ஆரம்பிச்சிருச்சு. ஏயா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஊராம் பெத்த புள்ளைய உன் வீட்டுல வச்சு வளர்க்கறிய. நீ எல்லாம் உருப்படுவியா? ஊரா புள்ளைன்னு இப்பத்தாயா எனக்கே தெரிஞ்சது. ஐயாவுக்கு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்துல விடலாமா கிணத்துல விடலாமான்னு பார்த்தா 2 பக்கம் தண்ணியே இல்ல. வீண் கதையெல்லாம் வேணாம். என் புள்ளைய கூப்பிடு, நான் கூப்பிட்டு போறேன். ஏங்க கூப்பிடுன்றீங்களே, உங்க பிள்ளைக்கு என்னங்க அடையாளம்? அடையாளம் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். காட்டு என் பையனை. வாங்க. ஐயா தற்சமயம் 2 பசங்களும் வீட்டுல இல்ல. 2 பசங்களோட போட்டோ இருக்குது. இதுல உங்க பையன் யாருன்னு நீங்க அடையாளம் காட்டுங்க. மகனே, டேய் என்னை விட்டுட்டு எப்படிடா நீங்க இருக்கிற? எப்படிடா இருக்கிற? டேய் கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கிற. பாருடா கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கிறா. பாருடா. டேய் என்னையா இது? 2 போட்டோவையும் பார்த்து அழுகுறானே. அப்ப 2 புள்ளையுமே உங்களுது இல்லையா? என்னங்க உங்க பொழப்பு இவ்வளவு மட்டமா இருக்கு? யோ இங்க வாயா. ஏயா இப்படி குழப்புற? இந்த 2 பையன்கள்ல உன் பையன் யாருன்னு சொல்லி சோடா. ஏய் என்ன என்னடா பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? சோடாவுல விஷத்தை கலந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? யோ என்னையா விவரத்தை சொல்ல மாட்டேங்கிறீர்? வந்தவனை எல்லாம் அடிக்கிறீர். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீ? நான் அடிப்பேன் கடிப்பேன். நீங்க யாரு கும்பலா உள்ள வந்திருக்கீங்க? என் பேரு நரசிம்மன். நான் ஒரு பைத்தியக்கார டாக்டர். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில நான் ஒரு டாக்டர். இவனுக்கு 10 வருஷமா பைத்தியம். நான் தான் வைத்தியம் பண்ணேன். கிழிஞ்சது. அப்புறம் எப்படி தெளிய? கொஞ்சம் விளையாடாம இருக்கீங்களா? சரிங்க. எப்ப பாருங்க இவனுக்கு இதே வேலை. ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து
ஏம்மா இங்கதான் இருக்கா அப்படின்னு கலாட்டம் பண்ணுவான். வரும்போது ஏன் பேண்ட் சட்டை எல்லாம் மாட்டிட்டு வந்துட்டான். ஏங்க அதுக்காக வெறும் ட்ரவுசரோட ஓடி வர்றீங்களே? ரோட்ல எத்தனை பெரிய நாய் இருக்கு, கண்ட இடத்துல காமக்கன்னு புடிக்கிட்டு போயிட்டா. யோ இவனை எடுத்துட்டு வாங்க. டேய் லூசு வாடா. எங்க என் பையன்? தர்றேன். ஏண்டா என்ன திமிரு இருந்தா இங்க வீட்டுக்குள்ள பூந்து எங்களையே நீ அடிப்ப. இந்த அடியிலேயே ஆஸ்பத்திரி போறதுக்குள்ள உனக்கு பைத்தியம். என்னங்க பண்ற? சாமி கும்பிட்டுங்கிறான், தொழில காமிச்சுங்கிறான், தெரியல உனக்கு. இந்தா வீடா போட்டு. குத்துட்டல போ. வீடா கொடுத்துட்டு போ. நான் நீ வச்ச ஆளா? உன்னாண்ட ஒரு ஐடியா கேட்டுன்னு போலாம்னு வந்தேன். தொழில் நடந்துக்குது இல்ல, வியாபாரத்தை கெடுக்காத. ஐடியா எல்லாம் கொடுக்க முடியாது, கறிவானா கொடுக்குறாங்க போ. அந்த மிலிட்டரி ஓட்ல இருந்து ஆள் வந்துக்குதா, அவங்களுக்கு ஆட்டோட நஞ்சு வேணுமா கால் வேணுமா? நீ பேசிக்கிட்டே இரு, நான் போட்டேன். போடு. என்ன ஐடியா? வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதா நான் சத்தியம் பண்ணிட்டேன். என்னையா பண்ணலாம்? அந்த வெட்டிட்டுமா? வெட்டு. என்னையா இது அவனுக்கு எனக்கு சொல்லியா? நன்ற அவங்க வீட்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பயங்கர சிக்கல் தலைவா. பிரிச்சு கட்டிட்டோமா? பிரிச்சு காட்டி சேர்ந்து என்ன வாழ போகுது? இது யாருக்கு? இது அவனுக்கு. எனக்கு சொல்லியா? நன்ற பொண்ணு ஏழை, பையன் பணக்கார வீட்டு பையன். அவங்க கட்டிக்கிறது அவங்க வீட்ல பிடிக்கல. இது என்ன உதாரணம் இருக்குது? இப்ப நாளைக்கே அந்த தங்கச்சியை ஒரு பணக்கார வீட்டுல இருந்து பொண்ணு கட்டு வந்தா ஓனான்றதா? அதான் நீதான் கரெக்ட். இதுக்கு ஒரு ஐடியா எடுத்து விடா. என்ன ஐடியா? நம்ம குப்பத்து பெரியவங்களே சொல்லிக்கிறாங்க, டாவுக்கு கண்ணு டொக்கே, திட்டு தாலிக்குதான் கிக்கே. இஸ்துன்னு போய் காட்டி சொல்லு. தாலி எங்கயா கட்டுறது? 4 பேருக்கு தர்ற மாதிரி இருக்கணும்னா கழுத்துல தான் கட்டணும். அவங்க வசதி எப்படி? அட அது இல்லையா, வீட்லயே இல்ல கோயில்லையா? பார், வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. கோவில்ல கூப்பிட்ட நேரத்துல சாமி வருமா தெரியாது. 24 hours ஓபன் போலீஸ் ஸ்டேஷன் தான். இப்ப எல்லாரும் இஸ்துன்னு போய் கட்டிக்கிறாங்களா? ஐயர் இங்க பட்டை போட்டுன்னு கட்டி வைக்கிறதுக்கு பதிலா இங்க பட்டை போட்டுன்னு இவங்களே கட்டி வச்சிடறாங்க. அந்த லாக்கு இப்ப பிரியா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நைட் அங்கேயே வச்சுக்கலாமே. தெரியும், உள்ள தூக்கிட்டு போட போறாங்கடா வெட்டு. ஐயோ என்னமா நீங்க எடுத்து விடுறியா? இந்த கண்ணாலத்து நீ ஏன் முன்ன நீ நடத்தி வச்ச? எல்லா நல்ல காரியத்தை நம்மளே நின்று நடத்தணும்னா முடியுமா? நடத்தம் விருந்து வைக்கத்தாண்டா நம்ம கடையில வந்து மட்டும் வாங்கி சொல்லு. ஓ மழையா இருக்குது, இதுல எப்படியா போறது? இதுல போனா துணி எல்லாம் நஞ்சிடும். நஞ்ச துணி உடம்புல ஒட்டி நடக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ரோட்ல போற பொறுக்கி பசங்க என்ன பார்த்து விசில் அடிப்பாங்க. அடா டா டா இன்னாமா கவலைப்படுது. வரும்போது புச்சின்னு வந்திய அத்த புச்சின்னு போன அணிய மாட்ட. ரொம்ப பேசி நின்னா என் கொக்கில தூக்கி மாட்டிடுவோம். அண்ணாத மட்டன் கொஞ்சம் ஷார்டேஜ், கம்முன்னு தூக்கி மாட்டிட. யோ செஞ்சாலும் செய்வீங்க. பகவான் இடத்துல உத்தரவா எடுத்து நேரம் நன்னா இருக்கு, தாலியை கட்டுங்கோ. மாங்கல்யம் தந்துநானே நாமவனே கட்டே பத்ராமி சுபகே புஞ்சே வசதனாம். ஐயோ என்னது ஏன் கால விழுந்துக்கிட்டு? நீங்க கொடுத்த தைரியத்துல தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு. நான் ஏதோ ஒரு துணிச்சல், என் சுயநலம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இத பாரியா, இனிமே இத கண் கலங்காம வச்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஏ ராணி, இனிமே உனக்கு புருஷன் தான் தெய்வம். போற இடத்துல நல்ல மருமகான்னு பேர் வாங்கணும். என்ன கோயண்டா கோயண்டா கோயிண்டா கோயிண்டா. அப்பா இவ பேரு ராணி. கும்பிடு. இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்பா. நம்ம வீட்டுக்கு விளக்கேத்தலான்னு கூட்டு வந்தேன். இப்ப நம்ம வீடு என்ன இருட்டுக்குள்ளே இருக்கு? இவங்க வந்து ஏத்துனாத்த விளக்கு இல்லைன்னா உலக்கா? டேய் நிறுத்துற. இந்த பொண்ணு யாரு? இவ குலங்கோத்திர என்ன தைரியம் இருந்தா இவள கல்யாணம் பண்ணிட்டு வந்து முன்னால் நிப்ப நீ? அப்பா இவ சேரியில இருக்கிற பொண்ணு. ஓ லோக்கல் பாத்தியா லேப்பு? குமாரியா, நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். டகால்டியா தாக்கு. குமாரு, உங்ககிட்ட சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க. அதான் தாலி கட்டி கையோட கூட்டு வந்துட்டேன். மாட்டிக்கினியா? அயோக்கிய ராஸ்கல். நம்ம குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா நீ? அப்பா நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் இந்த ஜென்மத்துல இவ தான் என் பொண்டாட்டி. இனிமே இவ இங்கதான் இருப்பா. நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டு ஆகணும். ரமேஷ் வாங்கிட்ட சும்மா வா. அப்பா ராணி ராணி இங்கே இருக்கட்டுமே. யார் எடுத்துட்டு போறா ராணிய?
உட்கார்ந்து தனியா பேசணும் அப்பா. போடா. அப்பா. அப்பா என்னப்பா இதெல்லாம் முதல்ல கதவு தரங்க டேய் கோயிந்தா பெரிய பூட்டை போட்டு பூட்டு. இப்பவே திண்டுக்கலுக்கு போறேன். ப்ளீஸ் கொஞ்சம் கதவு திறந்து விடுங்க. கதவு திறந்தா இருக்குது, வந்த வழியை பார்த்து மரியாதையா வெளியில போ. மாமா ப்ளீஸ் மாமா. மாமாவா? யார் மாமா? மரியாதையா வெளிய போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? அப்பா ரமேஷ். ராணி நீ போகாத, ராணி நீ போகாத. சும்மா இரு. போ. ஆட்டோ போ பிடிச்சு வெளியே. போ.